கடனை என் மேல கடனை என்னைய கேட்காம வாங்க. நீ யாரு? நீ 3000 ரூபாய் கொடுக்குற, 2 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கடன் இருக்கு. அது யாரை கட்டு வாங்கின? யாரை கட்டு? இந்த வரிச்சுமை யார் மேல விழும்? யார் மேல விழும்? மக்கள் மேலதான் விழும். அப்புறம் என்ன நீ இலவசம் எதுக்கு பீத்திக்கிட்டு திரியற? இல்ல, மக்கள் எதிர்க்கல, அவங்க விருப்பப்படுறாங்க. காசு நாங்க கொடுக்கிறோம். நீங்க இந்த 4.5 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிருக்கீங்க. இறங்குறதுக்குள்ள 5 லட்சம் கோடி கடனை வாங்குவீங்க. 5 லட்சம் கோடியில நீங்கள் முழுமையாக நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம், சிறந்த போக்குவரத்து, தரமான கல்வி. நீங்க வாங்க, இவரே போயிருக்காரு பாருங்க, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிற தரத்தை பாருங்க. 5 நட்சத்திர விடுதி மாதிரி கட்டிருப்பாங்க. நீச்சல் குளம், விளையாட்டு திடல், அந்த அரங்கம், அப்படி பள்ளிக்கூட வகுப்பறை. என்ன நீ போட்டு காட்டுற? ஜப்பான் தென்கொரியாக்கெல்லாம் போல நம்மள ஒருத்தன் கட்டிருக்கான். இப்ப நீங்க என்ன சொல்ற? 2016 நாம் தமிழர் கட்சி வரைவில் தான் சொல்லிக்கிறீங்க அந்த பள்ளிக்கூடம். நான் கேட்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்ல விட்டுருங்க. ஒரு கல்வி, ஆக சிறந்த கல்வியை நாட்டு குடிகளுக்கு கொடுத்துருச்சு. சரி, சிறந்த போக்குவரத்து, அருமையான வசதி, சிறந்த சாலை, தடையற்ற மின்சார உற்பத்தி, பகிர்ந்தளிப்பு, தடையற்ற மின்சார நாட்டு குடிகளுக்கு கொடுத்துருது. ஏன்னா மின்சாரம் இல்லாத நாட்டுல எந்த இயக்கமும் இல்லை. அப்படி அடிப்படை தேவையா இருக்கிற மின்சாரத்தை தடையற்று உற்பத்தி செய்து கொடுத்துருச்சு. அப்படி ஒண்ணு இருக்கணும். ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்துருச்சு மக்களுக்கு. இதுல எந்த இடத்துலயாவது இந்த 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியில ஏதாவது ஒண்ணு சாதிக்கப்பட்டிருக்கா பாரு? ஒண்ணு இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போற என் தம்பி 1000 கேட்டானா? பள்ளிக்கூடத்துக்கு போற என் தங்கச்சி, புதுமை பெண்ணுன்னு நீங்க 1000 கொடுக்குறீங்க, என் தங்கச்சி கேட்டுச்சுங்களா? தங்கைகள் கேட்டாங்களா? இல்ல. படிக்க போற போதெல்லாம் 1000 கொடுக்குற. படிச்சுட்டு நின்னுட்டா எவன் கொடுப்பேன்? உங்க அப்பனா உன் தாத்தனா? படிச்சுட்டு நின்னவனா வேலை கொடுக்கணும்ல, அது நீங்க கொடுக்குறியா? அது நீங்க கொடுத்தியா? அப்புறம் வேலையை உருவாக்குற இது என்ன அரசாட்சி? படிப்பிக்கிறவன், படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்காங்கல்ல. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். போராடி இறந்திருக்கான். அப்புறம் இதுல என்ன நீங்க இது நீ இலவசம் கொடுத்து என்ன இலவ கூட்டார்? இலவச